Welcome to Aru Vlogs. One day trip Bangalore to Guruvayur temple and elephant camp தான் நாங்கள் வந்து ஷார்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணோம். நாங்கள் போகும்போதே ஆக்சுவலாக செம்ம ரெயினாக இருந்துச்சு குருவாயூரில். ஸோ வெயிட் பண்ண வேணான்னு டெம்பிள் கிளம்பிட்டோம். ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. குருவாயூர் டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு ஸ்ட்ரிக்ட் ட்ரெஸ் கோட் இருக்குது. ட்ரெடிஷ்னல் வேர் மட்டும்தான் அங்கே அலோட். அண்ட் ட்ரெயினில் இந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அண்ட் கேரளா பார்டருக்குள்ளே போகவே வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் கோவிலில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேர் மட்டும்தான் அலோடு. ஸ்பெஷல் தரிசனம் பெர் ஹெட் வந்து 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 4 to 5 people குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் போகிறீங்கன்னா 4000 சம்திங் rupees வந்து வாங்குறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் தரிசனம் அண்ட் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு வரவங்க அண்ட் நார்மல் தரிசனம் போகிறவங்க ரெண்டுமே கருவறைக்குள்ளே போகும்போது எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போனாலும் நார்மலாகவே நீங்கள் சாமி பார்க்குறது ரொம்பவே நல்லது. போன இடம் தான் புனத்தூர் கோட்டா எலிஃபண்ட் கேம்ப். இது ஜஸ்ட் 3 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக குருவாயூர் கோவிலேருந்தே இந்த புனத்தூர் கோட்டா எலிஃபண்ட் கேம்ப் போகிறதுக்கு 50 rupees தான் ஆட்டோவில் சார்ஜ் பண்ணுறாங்க. இது குருவாயூர் கோயிலுக்கு சொந்தமான யானைகள் முகாம் தான். எல்லாம் ஒரு 50 எலிஃபண்ட்ஸ் மேலேயே அங்கே இருக்கிறது. நாங்கள் போன டைம் வந்து செம்ம ரெயின் அண்ட் எலிஃபண்ட்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எலிஃபண்ட்னாவே ரொம்ப பிடிக்கும். என்னோடய பையன்லாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபண்டோட லெக்கில் வந்து ஸ்டிக் வச்சுருப்பாங்க. அது வந்து பாகன் வந்து வச்சுட்டு போகிறதா. அது எவ்வளோ டைம் ஆனாலும் அந்த எலிஃபண்ட் வந்து நகராமல் அதே பிளேஸ்லேயே இருக்குமா. இதெல்லாம் எங்களுக்கு அங்கே இருந்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. இது பெர் ஹெட் வந்து 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்து எலிஃபண்ட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த எலிஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இது நான் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் எடுத்து போட்டுருக்காங்க. அண்ட் இது எப்போவுமே ஆடிட்டே தான் இருக்குது இந்த எலிஃபண்ட் ஆக்சுவலாக. அண்ட் என் பையனும் அதில் வந்து அது கூடவே சேர்ந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே. எலிஃபண்ட்லாம் பாத் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பெரிய குளம் வந்து கெட்டி வச்சுருந்தாங்க. இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய குளம் வந்து எலிஃபண்ட்டுக்கு வேண்டி இருக்கிறது பார்க்குறோம். புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த இடம் பார்க்குறதுக்குவே மஸ்ட் விசிட்டிங் பிளேஸ் தான் அது. அண்ட் நாங்கள் ஈவினிங்கே வந்து பெங்களூர் வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ரெட் அலர்ட் இருக்கிறனால நமக்கு எதுவுமே பிளேஸ் வந்து கவர் பண்ணவும் முடியல. அதனால நாங்கள் பெங்களூர் வந்து ரிட்டர்ன் ஆகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சேம் டேவே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.